ஒன்னா இருக்க கத்துக்கணுல அடுத்த நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க பந்தி பரிமாறதுக்கு ஆள் இல்லாம முருகன் ஆள் தேடிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் தான் பார்த்தா சரியா சந்திராவும் சந்திராவுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. சந்திராவை பார்த்ததுமே முருகனுக்கு ஹெல்ப் கேட்கணும்னு தோணுது. ஆனா ஏதாவது தப்பா எடுத்துக்கிருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு முருகன் யோசிச்சுக்கிட்டே தயங்கி தயங்கி நிக்கிறாரு. முருகனை பார்த்துட்டு சந்திராவே வராங்க. ஆமா, நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி சந்திரா கேட்க, இந்த கேட்ரிங்க நான் தான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முருகன் சொல்லிக்கிட்டு இருக்கையில முருகன் கூட சமைக்கிறவங்க வராங்க. எப்பா முருகா, பந்தி பரிமாறதுக்கு ஆள் ரெடி பண்ணிட்டே அப்படின்னு சொல்லி முருகன் கிட்ட கேட்கவும் முருகன் பார்த்தா திருன்னு முழிக்கிறாரு. அது வந்துனே அப்படின்னு சொல்லிட்டு முருகன் யோசிக்கிறாரு. அப்பதான் சந்திரா, என்னங்க பந்தி பரிமாறதுக்கு ஆள் இல்லையா அப்படின்னு சொல்லி சந்திரா கேட்கவும், ஆமாங்க, அதான் ஆள் தேடிக்கிட்டு இருக்கேன். ஆமா, நீங்க வேற யாருக்காவது கூப்பிட்டுருக்கீங்களா இல்ல யாராவது வராங்களா அப்படின்னு சொல்லி சந்திரா கேட்கவும், இல்லைங்க, யாரையும் நான் கூப்பிடல அப்படின்னு சொல்லி சந்திரா சொல்லவும், நீங்க ஒன்றும் தப்பா எடுத்துக்கலனா நீங்க பணம்லாம் ஒன்றும் தர வேணாம், நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் வந்திருக்கேன், நாங்கள் ஒரு 4-5 பேர் வந்திருக்கோம், நாங்கள் வேணா பந்தி பரிமாறட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா கேட்கவும், நல்லதா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு முருகனுக்கு தோணுது. நிஜமாவா சொல்றீங்க, உண்மையாவா அப்படின்னு சொல்லி முருகன் கேட்க, அட ஆமாங்க, நீங்க எனக்கு வேணா பணம் தர வேணாம், ஆனா கண்டிப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் பணம் கேட்பாளுங்க, நீங்க அவளுக்கு வேணா பணம் கொடுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா சொல்லவும், தாராளமாங்க, நான் கொடுத்துறேனே, நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வரீங்களா, பந்தி பரிமாறிடுவோம், டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லி முருகன் கேட்கவும், சரிங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சந்திராவுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் கூட்டிட்டு வராங்க. பந்தி பரிமாறி சந்திரா பார்த்தா நல்லா பந்தியெல்லாம் பரிமாறிறாங்க. வந்தவங்களாம் சாப்பிட்டுட்டு சாப்பாடும் நல்லா இருக்குன்னு சொல்லிடுறாங்க. முருகனுக்கு அப்பதான் மனசு நிம்மதியா இருக்கு. அப்பாடா, ஒரு கேட்ரிங் எடுத்து பண்றதுக்குள்ள போய் உசுறு வருதே, நல்ல வேலைக்கு சரியான நேரத்துக்கு இந்த பொண்ணு வந்துச்சு, இல்லைன்னா அவ்வளவுதான். அப்பா சொன்ன மாதிரி அசிங்கப்பட்டு வந்து நிக்க போறேன்னு சொன்னாரு, அதே மாதிரி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முருகன் நினைக்கிறாரு. பந்தி பரிமாறி எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சு வந்தவங்கள சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்ல ஓனரும் பார்த்தா, தம்பி சாப்பாடு பிரம்மாதமா இருந்துச்சு, நான் சொன்ன அமௌண்ட்டை விட கூடவே வச்சு கொடுத்துருக்கேன், சரியான நேரத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்ததுனால உங்களுக்கு இந்த அமௌண்ட் அப்படின்னு சொல்லி ஓனரும் கேட்டரிங்கான அமௌண்ட்டை கொடுத்துறாரு. அதை முதல்ல கையில முருகன் வாங்கையில அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இதை போய் முதல்ல அப்பா கிட்ட கொடுத்து அவர் என்கிட்ட என்னைய மட்டம் தட்டி பேசினாரோ இல்ல அவர் மனசுல தோண சொன்னாரோ ஏதோ ஒண்ணு, ஆனா அவர் என்னை அப்படி சொல்லியிருக்க கூடாதுல, அதுக்காகவே இந்த பணத்தை போய் நான் அவர்கிட்ட கொடுத்து உங்க புள்ள இந்த மாதிரி முதல்ல கேட்டரிங் ஆர்டர் எடுத்து ஜமாய்ச்சிட்டு வந்திருக்கேன்னு அவர்கிட்ட காமிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி விறுவிறுன்னு பார்த்தா முருகன் பணத்தை வாங்கிக்கிட்டு நேரா ஹோட்டலுக்கு வராரு. மா அப்படின்னு சொல்லிட்டு முருகன் கூப்பிட்டுக்கிட்டே வரவும், என்னடா என்ன அப்படின்னு சொல்லி லட்சுமி கேட்கவும், மா கேட்டரிங்கு பிரமாதமா வந்த எல்லாரும் சாப்பிட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டாங்க, பாரு பணமும் வாங்கிட்டு அப்படின்னு சொல்லி முருகன் சொல்லல. டே முருகா, நல்லா இருக்கணும்டா, நீ உங்க அப்பா தான் என்னென்ன சொன்னாரு, ஒரு 15,000 கொடுக்க மாட்டேன்ட்டாரு, வாடா நீங்க வா அப்படின்னு சொல்லிட்டு முருகனை கூட்டிட்டு லட்சுமி வராங்க. ஏங்க உங்க பிள்ளை முருகன் ஏதோ சொல்லணுமா கேளுங்க அப்படின்னு சொல்லி லட்சுமி சொல்ல, என்னடா என்ன, ஆமா இன்னைக்கு ஏதோ கேட்டரிங்க சமைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்த, இங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்க போச்சா அப்படின்னு கந்தசாமி கேட்க, ஆமாப்பா கேட்டரிங் எல்லாம் நல்லா முடிச்சு அதுக்கான பணமும் வாங்கிட்டு வந்துட்டேன், இந்தாங்கப்பா என்னுடைய முதல் ஆர்டருக்கான பணம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க முருகன் பார்த்தா பணத்தை கொடுக்கறாரு. கந்தசாமிக்கு அவ்வளவு பெருமையா இருக்கு. முதல்ல தனியா கேட்டரிங் எடுத்து நடத்தி பணம் வாங்குற அளவுக்கு முன்னேறி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு முருகனை நினைச்சு ரொம்ப பிரமிச்சு போறாரு. வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தா கந்தசாமி முருகனை கட்டி பிடிச்சு வாழ்த்துக்கள் சொல்றாரு. இதை முருகனே எதிர்பார்க்கல.